அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீனா போயிருந்தார். அவரோடு கூட அரசு அதிகாரிகளும் தொழிலதிபர்களும் கொண்ட ஒரு மிகப்பெரிய பட்டாளமே போயிருந்தது. குறிப்பாக பெரிய தொழிலதிபர்கள், டெஸ்லா நிறுவனத்தினுடைய சீஃப் எலான் மஸ்க், என்விடியா நிறுவனத்தினுடைய சீஃப் ஜென்சன் ஹுவாங், ஆப்பிள் நிறுவனத்தினுடைய சீஃப் டிம் குக் போன்ற பெரிய தொழிலதிபர்கள்லாம் போயிருந்தாங்க. இந்த பயணத்தில் ட்ரம்ப் என்ன சாதித்தார் என்பதெல்லாம் வேறு விஷயம், அதுக்குள்ளே இப்போ நாம் போகலை. ஆனால் அந்த சந்திப்பில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், சீனாவையும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கையும் ட்ரம்ப் வானலாவ புகழ்ந்தார். சீனா இஸ் அ கிரேட் கண்ட்ரி, அப்புறம் 1.5 பில்லியன் மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய நாட்டை ஷி ஜின்பிங் நீண்ட காலமாக ஆட்சி செய்து வருகிறார் அப்படின்லாம் புகழ்ந்தார். அவர் இன்னும் எந்த அளவுக்கு புகழ்ந்தாருன்னு சொன்னால், ஹாலிவுட்டில் கூட ஷி ஜின்பிங் மாதிரி ஒரு மனிதரை பார்க்குறது ரொம்ப அரிது அப்படின்னு சொன்னார். ஆனால் சீன அதிபர் ஷி ஜின்பிங் பேசும்பொழுது அவர் ட்ரம்ப்பை புகழலை. அதற்கு மாறா நமக்கெல்லாம் அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு தகவலை சொன்னார். ஷி ஜின்பிங் தன்னுடைய உரையில் அமெரிக்காவை பற்றி குறிப்பிடும் பொழுது, இட் இஸ் அ நேஷன் இன் டிக்ளைன், அதாவது வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு குறிப்பிட்டார். இப்படி பொட்டுல அரைஞ்ச மாதிரி சீன அதிபர் சொல்லிட்டார அப்படின்றது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் ட்ரம்ப் அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டார். அவர் பேசும்பொழுது என்ன சொன்னார்னா, ஆமாம்ப்பா, இந்த ஜோ பைடன் இருக்கார் இல்லை, அந்த ஆள் 4 வருஷம் அமெரிக்காவை இப்படி பாழடிச்சிட்டு போயிட்டார் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக அதை எடுத்துக்கிட்டாரு. இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சீன அதிபர் ஷி ஜின்பிங் அமெரிக்கா வீழ்ச்சியை சந்தித்து வரும் ஒரு நாடு என்று சொன்னது உண்மையா? அது குறித்த சில புள்ளி விவரங்களை பார்க்கலாம். பொதுவாக அமெரிக்காவை உலகத்தினுடைய குபேரபுரி, உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்கார நாடு அப்படின்றலாம் சொல்கிறது உண்டு. ஆனால் உண்மை அதுவல்ல. உலகத்தினுடைய மிகப்பெரிய கடன்காரன் இன்றைக்கு அமெரிக்கா தான். அமெரிக்காவினுடைய உள்நாட்டு வெளிநாட்டு கடன் தொகையினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? 39 ட்ரில்லியன் டாலர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு ட்ரில்லியன் என்பது 1,00,000 கோடி. அப்போ அமெரிக்காவினுடைய மொத்த கடன் இன்றைக்கு 39 லட்சம் கோடி டாலர்கள். இவ்வளவு பெரிய கடன்கார நாடு உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இந்த கடன் தொகைக்கு அமெரிக்கா ஒவ்வொரு வருடமும் கட்டி வர்ற வட்டி எவ்வளவு தெரியுமா? 1.22 ட்ரில்லியன் டாலர்கள், அதாவது 1,22,000 கோடி அமெரிக்க டாலர்கள். பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க, அமெரிக்கா இந்த வட்டி கட்டுறதுக்கு மட்டும் தன்னுடைய மொத்த வருமானத்தில் 13% 18% வரையில் செலவு செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு அளவுகோல், ஒரு இண்டிகேட்டர். அமெரிக்கா சீனா இரண்டுமே மிகப்பெரிய பொருளாதார சக்திகள், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இந்த 2 நாடுகளையும் மிஞ்சக்கூடிய நாடு பொருளாதாரம் எதுவும் இன்றைக்கு கிடையாது. ஜிடிபி, ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ற அளவுகோலை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அமெரிக்கா உலகத்தினுடைய நம்பர் 1 பொருளாதார சக்தி. ஆனால் பொருளாதார நிபுணர்கள் சிலர் இதில் வேறுபடுறாங்க. ஜிடிபி என்பது ஒரு சரியான அளவுகோல் அல்ல. பிபிபி, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, இதுதான் உண்மையான அளவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி என்ற அளவுகோலின் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கி சீன பொருளாதாரத்தினுடைய அளவு 40 ட்ரில்லியன் டாலர்கள். அமெரிக்காவினுடைய பொருளாதார அளவு 32 ட்ரில்லியன் டாலர்கள். எப்படி இருந்தாலும் சீனாவும் அமெரிக்காவும் தான் உலகத்தினுடைய 2 மிகப்பெரிய பொருளாதார சக்திகள். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், சீன பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி ஆண்டுக்கு 5%, ஆனால் அமெரிக்க பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி ஆண்டுக்கு வெறும் 2%. அதாவது சீன பொருளாதார வளர்ச்சியில் பாதி கூட அமெரிக்க பொருளாதார வளர்ச்சி இல்லை அப்படின்றது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல். இது 2வது அளவுகோல். 3வது அளவுகோல் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு நாடு மற்ற நாடுகளோட வர்த்தகம் செய்யும் பொழுது
ஏற்றுமதி அதிகமாக இருந்ததுன்னா அந்த நாட்டுக்கிட்ட வர்த்தக உபரி இருக்கும், ட்ரேடு சர்ப்ளஸ். ஆனால் ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் வர்த்தக உபரி இருக்காது, வர்த்தக பற்றாக்குறை இருக்கும். இன்றைக்கி அமெரிக்கா கிட்ட வர்த்தக உபரி எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய ட்ரேட் டெஃபிஷிட், வர்த்தக பற்றாக்குறை 88 பில்லியன் டாலர்கள். ஆனால் அதே சமயத்தில் சீனாவுடைய ட்ரேடு சர்ப்ளஸ் 1.2 ட்ரில்லியன் டாலர்கள். அப்போ இந்த 3 அளவுகளின்படி பேராமீட்டர்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் நிச்சயமாக சீன அதிபர் ஷி ஜின்பிங் சொன்னது சரிதான். அமெரிக்கா ஒரு வீழ்ச்சியை சந்தித்து வரும் நாடு. இட் இஸ் எ நேஷன் இன் டிக்ளைன். இப்போ இன்னொரு கேள்வி வருது, என்னப்பா வருஷத்துக்கு 1.22 லட்சம் கோடி டாலர்கள் வட்டியாக மட்டும் கட்டினா இந்த அமெரிக்க பொருளாதாரம் அல்லது அமெரிக்கா எப்படி தான் சமாளிக்குது, இந்த பொருளாதாரத்தை எப்படி தான் சமாளிக்குது என்ற கேள்வி இயல்பாக எழுது நம்ம மனசில். நிச்சயமாக அமெரிக்க பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்தித்து வரும் பொருளாதாரம். ஆனால் அந்த பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சியை இன்றைக்கு தடுத்து நிறுத்தி தாங்கக்கூடிய 2 ஏற்பாடுகள் உண்டு. 2 ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்கிறத விட 2 தில்லு முள்ளுகள் என்று சொன்னால் சரியாக இருக்கும். இப்போ உலகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கிட்டேயும் ஒவ்வொரு நாணயம் இருக்குது, கரன்சி இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் உலக நாடுகள் தங்களுக்குள்ள வர்த்தகம் செய்யும் பொழுது ஒரு பொதுவான நாணயம் தேவைப்படுகிறது இல்லையா? இப்போ அமெரிக்கா ஜெர்மனியோடு வர்த்தகம் செய்கிறதுன்னு சொன்னால் ஜெர்மனி நாணயம் வேற, அமெரிக்க நாணயம் வேற. அதே மாதிரி ஜெர்மனி இந்தியாவோட வர்த்தகம் செய்யுது அப்படின்னு சொன்னால் ஜெர்மன் நாணயம் வேற, இந்திய நாணயம் வேற. அப்போது உலக நாடுகள் தங்களுக்குள்ள வர்த்தகம் செய்கிறதுக்கு ஒரு பொதுவான நாணயம் தேவைப்படுகிறது. இதை தான் குளோபல் ரிசர்வ் கரன்சி என்று சொல்லுகிறார்கள், உலக கையிருப்பு நாணயம். இது தமிழில் உலக கையிருப்பு நாணயம்னு சொன்னால் ஒரு சரியான அர்த்தத்தை கொடுக்குதான்னு தெரியல. உலக பொது நாணயம் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். ஒரு காலத்தில் பிரிட்டன் உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது, சூரியன் மறையாத பேரரசு அப்படின்லாம் அதுக்கு பேர் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா பிரிட்டனை பின்னுக்கு தள்ள ஆரம்பிச்சது. அப்போ பிரிட்டன் உலகத்தினுடைய சூப்பர் பவராக இருந்த பொழுது, சூப்பர் பொருளாதாரமாக இருந்த பொழுது, பிரிட்டன் நாட்டினுடைய நாணயமான பவுண்ட் ஸ்டெர்லிங் தான் குளோபல் ரிசர்வ் கரன்சியாக இருந்தது 2வது உலகப் போருக்கு முன்னால். ஆனால் 2வது உலகப் போருக்கு பிறகு இந்த பிரிட்டனோட பவுண்ட் ஸ்டெர்லிங்கை அமெரிக்காவினுடைய டாலர் பிடிச்சிக்கிச்சு. 1944ஆம் வருடம் அமெரிக்காவில் இருக்கிற நியூ ஹாம்ஷயரில் பிரெட்டன் வுட்ஸ் என்ற இடத்துல உலக நாடுகளிடையே ஒரு மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் குளோபல் ரிசர்வ் கரன்சியாக, உலக பொது நாணயமாக அல்லது உலக கையிருப்பு நாணயமாக அமெரிக்க டாலர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ இதில் அமெரிக்காவுக்கு என்ன பெனிஃபிட்டு? இப்போ இந்தியா ஆஸ்திரேலியாவோட வர்த்தகம் செய்யணும்னு சொன்னால் இந்திய ரூபாயில் பணத்தை கொடுத்தா ஆஸ்திரேலியாக்காரன் வாங்கிக்க மாட்டான். அப்போ அமெரிக்க டாலர் வேணும். அதுக்கு இந்தியா கிட்ட அமெரிக்க டாலர்களுடைய ஒரு கையிருப்பு இருக்கணும், ரிசர்வ் இந்தியா கையில் இருக்கணும். இருந்தால் தான் ஆஸ்திரேலியா கிட்ட இருந்தோ மற்ற நாடுகள் கிட்ட இருந்தோ பொருட்களை வாங்க முடியும் இல்லையா? அப்போ இதன் மூலம் குளோபல் ரிசர்வ் கரன்சி, உலக கையிருப்பு நாணயம் என்ற அந்த தகுதி அந்தஸ்து அமெரிக்காவுக்கு கிடைச்சதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் தங்கள் கையில் அமெரிக்க டாலர்களை கையிருப்பு வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்போ இந்த உலக நாடுகளுக்கெல்லாம் இந்த டாலரை அச்சடித்து கொடுக்குற வேலையை யார் செய்கிறது? அமெரிக்கா தான் செய்யுது. நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறேன், அமெரிக்காவில் 2 உற்பத்தி நடக்குது. ஒன்று இராணுவ தளவாடங்கள், போர் விமானங்கள், ஏவுகணைகள் அப்படின்றத அமெரிக்க பன்னாட்டு நிறுவனங்கள் எக்கச்சக்கமாக உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு உற்பத்தி அமெரிக்க அரசாங்கம் செய்கிறது, அது நோட் அடிக்கிற வேலை, டாலர்களை உற்பத்தி பண்ணுற வேலை. அப்போது இந்த குளோபல் ரிசர்வ் கரன்சி என்ற ஒரு அந்தஸ்து அமெரிக்க டாலருக்கு கிடைச்சதுனால அமெரிக்காவுக்கு அது ஒரு பொருளாதார பலத்தை இன்றைக்கு கொடுக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு இந்தியா சவுதி அரேபியா கிட்ட இருந்தோ அல்லது குவைத்து கிட்ட இருந்தோ ஓமன் கிட்ட இருந்தோ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கிட்ட இருந்தோ என்ன வாங்கணும்,
கச்சா எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்திய ரூபாயில் கொடுத்தா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அமெரிக்க டாலரை தான் கொடுக்கணும். 1974ஆம் வருடம் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அந்த உடன்பாடு என்னன்னா, சவுதி அரேபியா எந்த நாட்டுக்கு எண்ணெயை விற்றாலும் அமெரிக்க டாலருக்கு தான் விற்கும், வாங்கக்கூடிய நாட்டினுடைய நாணயத்தில் இல்லை என்ற ஒரு உடன்பாட்டு அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஏற்பட்டது. மிக விரைவில் வளைகுடா நாடுகள், எண்ணெயை மிக அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய வளைகுடா நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஏற்பட்ட இந்த உடன்பாட்டை ஏற்றுக்கொண்டன. அப்போ அதன்படி வளைகுடா நாடுகளிலிருந்து உலகத்தில் எந்த நாடும் எண்ணெய் வாங்கணும்னு சொன்னால் அமெரிக்க டாலரை தான் கொடுக்கணும். தங்கள் நாட்டு நாணயத்தையோ பவுண்ட் ஸ்டெர்லிங்கையோ யூரோவையோ கொடுத்தா வளைகுடா நாடுகள் வாங்கிக்காது. அப்போது இதுக்காக என்னான்னு சொன்னால், இப்போ இந்த வளைகுடா நாடுகள் எண்ணெயை விற்கிறதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த டாலருக்கு தான் பேர் பெட்ரோ டாலர். இந்த பெட்ரோ டாலர் என்பது அமெரிக்க பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய, சரிவடைஞ்சாமல் வீழ்ச்சி அடைஞ்சிடாமல் தாங்கி பிடிக்கக்கூடிய இன்னொரு ஏற்பாடு இந்த பெட்ரோ டாலர். இந்த வளைகுடா நாடுகள் என்ன பண்ணுது, எண்ணெய் விற்பதன் மூலம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெட்ரோ டாலர்களை தங்கள் செலவு செய்தது போக மிச்சத்தை அமெரிக்கா கிட்ட கொடுக்குது. அதாவது அமெரிக்காவினுடைய பாண்டுகளை, ட்ரெஷரி பாண்டுகளை இந்த நாடுகள் வாங்குது. அப்போ இந்த டாலர் எல்லாம் திரும்ப அமெரிக்காவுக்கே போகுது. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் குளோபல் ரிசர்வ் கரன்சி என்ற ஒரு ஏற்பாடு, பெட்ரோ டாலர் என்ற ஒரு ஏற்பாடு, இந்த ரெண்டு ஏற்பாடுகளால் இன்றைக்கு அமெரிக்கா உலகத்தினுடைய மிகப்பெரிய கடன்காரனாக இருந்தாலும், பொருளாதாரம் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னாலும், தொழில் துறையில் மிகவும் பின்தங்கின நாடாக இருந்தாலும், உலகத்தினுடைய முதன்மையான பொருளாதார சக்தியாக இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஏற்பாடுகள், குளோபல் ரிசர்வ் கரன்சி, பெட்ரோ டாலர், ரெண்டு ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறத விட ரெண்டு தில்லு முள்ளுன்னு சொல்லலாம். இதுதான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ காலப்போக்கில் என்னாச்சுன்னு சொன்னால், ஏதோ சவுதி அரேபியா அமெரிக்காவோட உடன்பாடு செஞ்சுக்கிச்சு, அதனால் பெட்ரோலில் தான் எண்ணெய்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஏற்பாடு வந்தது. அமெரிக்கா இதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுது, தவறாக பயன்படுத்துனது அப்படின்னு சொன்னால், இந்த டாலர் இருக்குது அல்லவா, அமெரிக்க டாலர் இருக்கிறது அல்லவா, அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிச்சு. இப்போ உலக நாடுகள் பெட்ரோல் வாங்கிறது, விற்பனை செய்கிறது, இதன் மூலம் அவங்க கையில் ஒரு அமெரிக்க டாலர் கையிருப்பு இருக்குது. அமெரிக்கா நினச்சதுன்னா இந்த டாலரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தனக்கு விருப்பமில்லாத, வேண்டப்படாத நாடுகளினுடைய சொத்துக்களை முடக்கம் செய்யுது. இப்போ உதாரணமாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் ஏற்பட்ட பொழுது, அந்த போர் ஏன் ஏற்பட்டது, அதுவும் அமெரிக்காவில் தான் ஏற்பட்டுச்சு. அது வேற விஷயம், அதுக்குள்ளே இப்போ நம்ம போகலை. ஆனால் அந்த போர் ஏற்பட்டதுக்கு பிறகு ரஷ்யாவினுடைய பணம் மற்ற உலக நாடுகளில் வங்கியில் இருந்தது இல்லவா, அதை எல்லாத்தையும் அமெரிக்கா முடக்கி விட்டது, ஃப்ரீஸ் பண்ணிருச்சு. அதே மாதிரி ஈரான் மேலே அமெரிக்கா வர்த்தக தடைகளை விதித்த பொழுது, சாங்ஷன்ஸ் விதித்த பொழுது, ஈரானுடைய சொத்துக்கள், அதாவது ஈரானுடைய பணம் அயல்நாட்டு வங்கிகளில் இருந்தது பாருங்கள், அதை எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிருச்சு, முடக்கிருச்சு. அப்போது போனா போகுது அப்படின்னு சொல்லி உலக நாடுகள்லாம் அமெரிக்கா டாலரை குளோபல் ரிசர்வ் கரன்சியாக ஏற்றுக்கிட்டாங்க. எண்ணெய் வாங்குறதுனாக்கா நாங்கள் அமெரிக்கா டாலரில் தான் வாங்குவோம் அப்படின்றத ஏற்றுக்கிட்டாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்தா அமெரிக்கா இந்த டாலரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டது, பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. இப்போ இதனால தான் பிரிக்ஸ் என்ற ஒரு கூட்டணி இருக்குது. இந்தியா, பிரேசில், சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் அந்த பிரிக்ஸ் அணிகள் இருக்குது. இந்த பிரிக்ஸ் அணி அமெரிக்க டாலருக்கு மாற்றாக இன்னொரு நாணயத்தை கொண்டு வரணும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறத விட அப்படி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது அமெரிக்க டாலருக்கு மாற்றாக இன்னொரு நாணயத்தை புழக்கத்தில் கொண்டுகிட்டு வரணும் என்று உணர ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது அப்படி நம்ம சொல்லலாம். நான் ஒன்று சொன்னப்ப உலகத்தினுடைய மிகப்பெரிய கடன்காரன் அமெரிக்கா தான் சொன்னேன். இன்னொரு பக்கம் உலகத்தில் மிக அதிகமாக கடன் கொடுக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீனா. உலகத்தில் மொத்தம் 195 நாடுகள் இருக்கின்றன. அதில் 193 நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக இருக்கின்றன. இதில் 195ல் 170 நாடுகளுக்கு சீனா கடன் கொடுத்திருக்கிறது, அல்லது அந்த நாடுகளில்
முதலீடு செய்திருக்கிறது. இதில் சீனா அந்நிய நாடுகளில் கடனாக அல்லது முதலீடாக செய்திருக்கக்கூடிய பணத்தினுடைய அளவு எவ்வளோன்னு சொன்னால் 1.2 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள். மிகப்பெரிய இதை கொடுத்துருக்கு. இதில் பெரும்பகுதியான முதலீடு அல்லது கடன் எங்கே போயிருக்குன்னா அமெரிக்காவுக்கு போயிருக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிருக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கு. அதாவது உலகத்தினுடைய மிக வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு போயிருக்கு. அது மட்டுமல்ல, சீனா தொழில்துறையில் மிகவும் இன்றைக்கி முன்னேறி இருக்கிறது. விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் சீனா ஒரு வியத்தகு முறையில் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. குறிப்பாக ரயில்வே, தொலைத்தொடர்பு, மின் உற்பத்தி, உள்கட்டுமானங்களை சீனா பெரிய அளவுக்கு நவீனமயப்படுத்தி இருக்கிறது. இதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இன்றைக்கு சீனா முதலீடு செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தென் அமெரிக்காவில் பார்த்தோம்னு சொன்னால் பிரேசில், அர்ஜென்டினா ரெண்டும் மிகப்பெரிய நாடுகள். அந்த நாடுகளில் ஒரு பெரிய அளவுக்கு சீனா இன்றைக்கு முதலீடு செய்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, சிலி, பொலிவியா, பெரு போன்ற தென் அமெரிக்க நாடுகளில் சீனா ரயில்வே, தொலைத்தொடர்பு, மின் உற்பத்தி, துறைமுக விரிவாக்கம் போன்ற பல ப்ராஜெக்டில் இன்றைக்கு சீனா ஈடுபட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, ஆப்பிரிக்க நாடுகள், முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் வளைகுடா நாடுகள், சவுதி அரேபியா உள்பட, ஓமன் உள்பட, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்பட, குவைத் உள்பட வளைகுடா நாடுகளிலும் சீனா பெரிய அளவுக்கு இன்றைக்கு முதலீடு செய்திருக்கிறது. பெரிய அளவிற்கு தன்னுடைய விஞ்ஞான தொழில்நுட்பத்தை அந்த நாடுகளுக்கு கொடுத்து உதவி செய்து வருகிறது. அப்போ இன்றைக்கு உலகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அமெரிக்க பொருளாதாரம், அமெரிக்கா தேய்ந்து வரக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது. சீனா வளர்ந்து வரக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது. இதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய பின்தங்கின பல நாடுகளுக்கு சீனா பெரிய அளவுக்கு உதவி செய்து, இந்தியாவுக்கு உலக வங்கியும் IMFும் கடன் கொடுத்த பொழுது 1991 அதற்கு பிந்தைய ஆண்டுகளில் கடன் கொடுத்த பொழுது எப்படிப்பட்ட மோசமான நிபந்தனைகளை விதித்தது என்று பத்திரிகைகளில் வந்த கார்ட்டூன்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கிறது. மன்மோகன் சிங், ஒரு நரசிம்மராவ் 2 பேர் கையையும் போட்டு முறுக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன்லாம் வந்தது உண்டு. ஆனால் சீனா இன்றைக்கு அப்படி அல்ல. தன்னுடைய முதலீட்டை, தன்னுடைய விஞ்ஞான தொழில்நுட்ப உதவிகளை பின்தங்கின நாடுகளுக்கு செய்வதில் ஒரு பெரிய அந்த நாடுகளுக்கு உதவக்கூடிய வகையில் செய்து வருகிறது என்பது தான் உண்மை. உதாரணத்துக்கு வெனிசுலா, உலகத்தினுடைய நம்பர் 1 ஆயில் ரிசர்வ் இருக்கக்கூடிய நாடு இன்றைக்கி வெனிசுலா தான். அப்போ வெனிசுலா மீது அமெரிக்கா பல தடைகளை விதிச்சிருக்கு. அப்போ சீனா என்ன பண்ணுது? வெனிசுலா கிட்டேருந்து கச்சா எண்ணெயை வாங்கிட்டு அதுக்கு பதில் சீனா யுவானை பேமெண்ட் பண்ணலை. ஆனால் அதுக்கு பதில் வெனிசுலாவுக்கு தேவையான கனரக எந்திரங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுது வெனிசுலாவுக்கு. அப்போ இது வெனிசுலா, சீனா 2 நாடுகளுக்குமே பயன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தானே. அதே மாதிரி ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கு. ஈரான் உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணெயில் 80% எண்ணெயை வாங்கக்கூடிய நாடு சீனா தான். அந்த எண்ணெயை வாங்கிக்கிட்டு சீன பணத்தை அல்லது அமெரிக்க டாலரை சீனா ஈரானுக்கு கொடுக்கறதில்ல. மாறாக ஈரானுக்கு தேவைப்படக்கூடிய கனரக எந்திரங்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் இதெல்லாம் சீனா ஈரானுக்கு ஏற்றுமதி பண்ணி வருது. இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எண்ணெயை ஒரு நாடு வாங்கிறதுக்கு அமெரிக்க டாலரை தான் கொடுக்க வேண்டும் என்று இருந்த அந்த ஏற்பாட்டை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சீனா மாற்றி வருகிறது. வெனிசுலா கிட்டேருந்து எண்ணெய் இறக்குமதி பண்ணும்பொழுது அமெரிக்க டாலரை கொடுக்கறதில்ல. மாறாக தன்னுடைய நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை அந்த நாட்டுக்கு கொடுக்கறது. இது அந்த நாட்டுக்கு பெரிய அளவுக்கு உதவியாக இருந்தது. ஈரான் கிட்டேருந்து எண்ணெய் இறக்குமதி பண்ணும்பொழுது அமெரிக்க டாலரை கொடுக்கறதில்ல. மாறாக சீனாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை ஈரானுக்கு ஏற்றுமதி பண்ணுது. அப்போ இதெல்லாம் அந்த நாடுகளுக்கு மிக உதவிகரமாக இருக்கிறது. அதே சமயத்தில் பெட்ரோ டாலர் என்று அமெரிக்கா புழக்கத்தில் கொண்டு வந்த ஒரு தில்லுமுள்ளு ஏற்பாடு
இன்றைக்கு அடிவாங்கி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் புட்டின், ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்னார், என்கிட்ட இருந்து எண்ணெயோ கேஸோ எந்த நாடு இறக்குமதி பண்ணுறதுனாலும் அமெரிக்க டாலரை நான் வாங்கிக்க மாட்டேன். ஒன்று எனக்கு ரஷ்ய ரூபிளை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா சீன யுவானை கொடுக்கணும், சீன நாணயம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அந்த வளைகுடா மேற்காசிய போரில் கூட பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் ஈரான் சொன்னிச்சு, இந்த ஹோர்முஸ் வளைகுடாவில் கப்பல்கள் போகிறத நான் அனுமதிப்பேன். எந்த நாட்டோட கப்பல்களை அனுமதிப்பேன்னா எந்த நாடு சீன யுவானை கொடுத்து எண்ணெயை வாங்கியதோ அந்த கப்பல்களை நான் அனுமதிப்பேன் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் எண்ணெய் வர்த்தகம் செய்வதற்கு அமெரிக்க டாலர் தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அமெரிக்கா சவுதி அரேபியாவோடும் மற்ற வளைகுடா நாடுகளோடும் செய்து கொண்ட ஒரு தில்லுமுள்ளு ஏற்பாடு இன்றைக்கு காலியாகி கொண்டிருக்கிறது. டாலரினுடைய ஆதிக்கம் இன்றைக்கு காலியாகி கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம மேற்காசிய போரை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். அந்த ஏவுகணை தாக்குனிச்சு, ஈரான் இந்த ட்ரோனை அனுப்புனிச்சு, இதெல்லாம் பேசியிருக்கிறோம். ஏன் இன்றைக்கு அமெரிக்கா ஈரானை தாக்குகிறது? பல பேர் சொல்கிறாங்க அது இஸ்ரேல் அதிபர் இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாஹூ போய் வலுக்கட்டாயமாக அமெரிக்காவில் இந்த போரில் ஈடுபடுத்திட்டாருன்னு. நேத்தன்யாஹூ அமெரிக்காவில் இந்த போரில் இழுத்து விட்டுருக்கிறது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கு அமெரிக்க டாலரினுடைய புழக்கம் இன்றைக்கு சரிந்து கொண்டிருக்கிறது, காலாவதியாகி கொண்டிருக்கிறது. ஆகவே தான் அமெரிக்கா என்ன பண்ணிச்சு, வெனிசுலா அதிபரை இரவோடு இரவாக கிட்னாப் பண்ணி கொண்டு போய் இன்றைக்கி நியூயார்க் சிறையில் அடைச்சிருக்கிறது. ஈரான் எண்ணெய் உற்பத்தி பண்ணக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய எண்ணெய் ரிசர்வ் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டின் மீது இன்றைக்கு தாக்குதல் தொடுக்குதுன்னு சொன்னால் ஈரானுடைய எண்ணெய் வளங்களை கைப்பற்ற வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு அமெரிக்க டாலருக்கு பதிலாக சீன நாட்டினுடைய நாணயமான யுவான் என்பது அதனுடைய செல்வாக்கு இன்னைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்பதும் இன்றைக்கு அமெரிக்கா ஈரான் மீது நடத்தக்கூடிய தாக்குதலினுடைய ஒரு முக்கியமான காரணம். ஈரான் அணுகுண்டு தயாரிக்குது, ராக்கெட்டை தயாரித்து மற்றவங்களை அட்டாக் பண்ணுது. இதெல்லாம் சும்மா அண்ட புழுகு, ஆகாச புழுகு. உண்மையான காரணம் ஈரான் நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஈரான் இன்றைக்கு அமெரிக்க டாலருக்கு பதிலாக சீனாவுக்கு எண்ணெயை ஏற்றுமதி பண்ணிட்டு சீனா கிட்டேருந்து தொழில்துறை பொருட்களை, தனக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை சீனா கிட்டேருந்து இறக்குமதி பண்ணுது. இதை தடுக்கணும், நிறுத்தணும் அப்படின்றது தான் இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் மீது தொடுத்திருக்கக்கூடிய தாக்குதலினுடைய முக்கியமான காரணம். அமெரிக்கா இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளை இராணுவ வல்லமையில் இன்றைக்கும் அமெரிக்கா தான் சுப்ரீம். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். சீனாவினுடைய இராணுவ வல்லமை, இராணுவ தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதெல்லாம் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணப்படவில்லை. ஆனால் அமெரிக்கா கிட்ட மிக நவீனமான ஆயுதங்கள்லாம் இன்றைக்கி இருக்குது அப்படின்றது உண்மை. ஆனால் அந்த இராணுவ வல்லமையை அமெரிக்கா எதுக்காக பயன்படுத்திக்கிறதுன்னு சொன்னால், ஈராக்கை தாக்கியது, லிபியாவை தாக்கியது, ஆப்கானிஸ்தானை தாக்கியது, கியூபா மேலே வர்த்தக தடைகளை விதித்து ஒரு சின்ன சோஷலிச நாடான கியூபாவை இன்றைக்கு தீர்த்து கட்டக்கூடிய வேலைகளை அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. வெனிசுலாவில் தன்னுடைய படைகளை கொண்டு போய் அந்த நாட்டினுடைய ஒரு சுதந்திரமான சுயாதிபத்தியம் இருக்கக்கூடிய வெனிசுலா நாட்டினுடைய அதிபரையும் அவருடைய மனைவியும் நள்ளிரவில் கடத்தி கொண்டுக்கிட்டு போய் தன்னுடைய நாட்டில் ஜெயிலில் போட்டிருக்கிறது. ஈரான் மேலே தாக்குதல் தொடுத்திருக்கிறது. ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப்பு என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. அந்த நாகரிகத்தையே, அது ஒரு 3000 ஆண்டு தொன்மையான ஒரு நாகரிகம், அந்த நாகரிகத்தை ஒரே இரவில் நான் அழிச்சிருவேன். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஈரான்ற ஒரு நாடு இருந்துச்சு என்ற சுவடை இல்லாமல் பண்ணிடுவேன், சீக்கிரமாக நான் சொல்கிறத ஒத்துக்க. அமெரிக்கா என்ன சொல்லுது? சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சியை தடுப்பதற்கு, சீன யுவான் அந்த நாணயத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு, அதுக்காக தான் இந்த தாக்குதல்கள் எல்லாம் அமெரிக்கா இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1967ஆம் ஆண்டு கியூபா நாட்டினுடைய கியூபா புரட்சியினுடைய நாயகர்களில் ஒருவரான சே குவாரா சொன்னார், த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இஸ் த கிரேட் எனிமி ஆஃப் ஹியூமனிட்டி. மனித குலத்தின் மிகப்பெரிய எதிரி அமெரிக்கா தான். அமெரிக்கான்னு சொன்னால்
அமெரிக்க நாட்டு மக்கள் இல்லை, பாவம் அவங்க பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கி மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கான்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பன்னாட்டு முதலாளிகளால் தலைமை தாங்கி நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க அரசாங்கம், அதுதான் மனித குலத்தினுடைய மிகப்பெரிய எதிரி என்று சே குவாரா 1967 சொன்னார். 59 ஆண்டுகள் ஆகிருச்சு. இன்றைக்கு நடக்கக்கூடிய உலக நிகழ்வுகள் எல்லாம் எதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் 59 ஆண்டுகளுக்கு முன்னால் சே குவாரா சொன்னது, அறிவித்தது, அதுதான் உண்மை என்பது இன்றைக்கு நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. உண்மைகளை உரத்த குரலில் உலகுக்கு சொல்லக்கூடிய மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.